துணை குடியரசுத் தலைவராகும் சசி தாக்கூர் பக்காவா ஸ்கெட்ச் போட்ட மோடி. துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பின்னணி. குடியரசு துணைத் தலைவராக இருந்த தன்கர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 74 வயதான தன்கர் குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பிய கடிதத்தில் உடல் நலத்தை முன்னுரிமையாக்குவதற்காக இந்த முடிவை எடுத்ததாகவும் மருத்துவ ஆலோசனையின் பேரில் உடனடியாக பதவி விலகுவதாகவும் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பின் 67A பிரிவின்படி அவரது ராஜினாமா உடனடியாக நடைமுறைக்கு வந்தது. தன்கரின் ராஜினாமா அரசியல் காரணங்களால் உந்தப்பட்டதா அல்லது உண்மையிலேயே உடல் நல பிரச்சனைகளால் எடுக்கப்பட்டதா என்பது குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த ராஜினாமாவை தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு குறித்து அரசியல் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. தனது பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாமலேயே ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த துணை குடியரசுத் தலைவராக வரப்போகிறவர் யார் என்கிற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் பீகார், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் நகர்வா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பை மிக கடுமையாக விமர்சித்தவர் ஜெகதீப் தன்கர். இதனைத் தொடர்ந்தே ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மீது 14 கேள்விகளை முன்வைத்து விளக்கம் கேட்டிருந்தார். இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஜூலை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாரிக்க உள்ள நிலையில் ஜெகதீப் தன்கர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தன்கரின் ராஜினாமா துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலை உடனடியாக நடத்த தூண்டியுள்ளது. அரசியல் அமைப்பின்படி இந்த காலி இடத்தை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும். புதிய துணை ஜனாதிபதி பதவியேற்ற தேதியிலிருந்து முழு 5 ஆண்டு காலத்தை பெறுவார் என துணை ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளிடையே புதிய கூட்டணிகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல தலைவர்கள் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பதவியை துறப்பது அரிதானது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராகவும் ஐக்கிய ஜனதா தளத்தின் MPயுமான ஹரிவன்ஷ் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக பாஜகவால் முன்னிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டில் இருந்து மாநிலங்களவையின் துணைத் தலைவராக இருந்து வருகிறார். மத்திய பாஜகவின் நம்பிக்கை பெற்றவராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மட்டுமின்றி தற்போது பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானின் பெயரும் அடிபடுகிறது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூரின் பெயரும் அடிபடுவதாக கூறப்படுகிறது.